Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படினாக்க நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வொர்க் டேஸோட கவுண்ட் இருக்கு. அந்த கவுண்ட்டை வச்சு இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படினாக்க நமக்கு 2 டேட் ரேஞ்ச் இருக்கும். அதாவது டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும். அதே மாதிரி டுடே டேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிருப்போம், அவங்களோட இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். இப்போ இங்க வந்து என்னன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து அந்த எம்ப்ளாயோட டோட்டல் ஒர்க் டேஸ் இருக்கு. அந்த டேவை வச்சு அவங்களோட இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்ப ப்ரீவியஸ் வீடியோல நம்ம எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னா, அங்க பாருங்க இப்படி இருந்திருக்கும். டேட் ஆஃப் ஜாயினிங் இருந்தது. இங்க வந்து டுடே டேட் நம்ம வச்சு இந்த ரெண்டு டேட்டை வந்து ரெஃபர் பண்ணி இன்பிட்வீன்ல இருக்கிற இயர் மந்த் டேஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். பாத்தீங்கன்னா கே காலம்ல தெரியும் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப இதே ரிசல்ட் தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸ் வச்சு நம்ம கொண்டு வர போறோம். எந்த டேட்டுமே நமக்கு கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கான்செப்ட்டுக்கு போயிடலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் அவங்களோட ஒர்க் டேஸோட கவுண்ட் இருக்கு. இப்ப இதை வச்சு அவங்க எவ்வளவு இயர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு மந்த், எவ்வளவு டேஸ்ங்கிறத நம்ம கொண்டு வர போறோம். ஓகேங்களா? சிம்பிள் தான். நமக்கு இங்க ரைட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வந்து நம்ம இங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறோம். ரைட் சைடு இங்க பாருங்க, இந்த இடத்துல இங்க வந்து ஒய்னா என்ன, எம்னா என்ன, டினா என்னங்கறத நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல. நீங்க அதை போயிட்டு விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட கான்செப்ட் தெரியும். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ரைட் பண்ணிடுறேன். என்ன ஃபார்முலானாக்க நம்ம நார்மலா டேட்டட் இஃப் தான், அங்க என்ன யூஸ் பண்ணுமோ அதே ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ண போறோம். பட் ஒரு ஆர்குமெண்ட்ல வந்து நம்பர் பாஸ் பண்ணாம 0 பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப டேட்டட் இஃப் ஓபன் பிராக்கெட் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து 0ன்னு கொடுக்குறேன். முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அந்த ஜாயினிங் டேட் கொடுத்திருப்போம். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து கரண்ட் டேட் கொடுத்திருப்போம். தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து மந்தா, இயரா, டேவான்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணிருப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்க டேட் எதுவும் கிடையாது. செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து என்னோட நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஒர்க் டேவை நான் வந்து கொடுத்துக்கிறேன். தேர்ட் ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒய்ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன் டபுள் கோட்ஸ்ல. பிகாஸ் எனக்கு இங்க பாருங்க, இப்ப நான் என்டர் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு 1 இயர்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப இந்த ஃபார்முலாவிலேயே நம்ம வந்து 1 இயருக்கு வந்து 365 டேஸ் அந்த கால்குலேஷன்ல ரிமைனிங் இருக்கிற அந்த மந்த் டே எல்லாம் நமக்கு இங்க காமிக்காது. ஓகேங்களா? இயரை மட்டும் காமிக்குது. இப்ப இந்த ஃபார்முலாவிலேயே நான் வந்து என்ன பண்ண போறேன், கன்கார்டினேட் பண்ணி அப்படியே என்னோட அதர் ஃபார்முலாஸையும் நான் வந்து கண்டினியூ பண்ண போறேன். ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்ல நான் வந்து இயர்ஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? இந்த நம்பர் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இயர்ஸ்ன்னு சொல்லி வரணும். 1 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு வரணும். இந்த மாதிரி எனக்கு வர்றதுக்காக நான் கொடுத்துக்கிறேன். அகைன் வந்து கன்கார்டினேட் யூஸ் பண்ணிட்டு என்னோட டேட்டட் இஃப் ஃபங்க்ஷன் வந்து நான் அகைன் வந்து இன்க்ளூட் பண்றேன். ஓகேங்களா? டேட்டட் இஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் 0, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து சேம் லைக் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸ். இங்க வந்து கமா என்னோட தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து ஒய்எம்னு சொல்றோம். ஒய்எம்ங்கிறது என்ன ரெஃபர் பண்ணும்னா அந்த இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற மந்த் டேட் வந்து நமக்கு அங்க டிஸ்ப்ளே பண்ணும். சோ நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு அகைன் வந்து இங்க கோட்ஸ்க்குள்ள மந்த்ஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அகைன் ஒரு கன்கார்டினேட் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு என்னோட டேட்டட் இஃப் ஃபங்க்ஷன் அகைன் யூஸ் பண்றேன் ஃபார் டேவை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. ஓகேங்களா? இப்ப வந்து என்னோட பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் 0, செகண்ட் வந்து சேம் அதே அந்த நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸ் கமா டபுள் கோட்ஸ்ல வந்து எம்டின்னு சொல்லி கொடுக்குறேன். எம்டின்றது என்னத்தை ரெஃபர் பண்ணும் அப்படின்னாக்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது வந்து டேவை மட்டும் நமக்கு அங்க டிஸ்பிளே பண்ணும். சோ அதுக்காக நம்ம கொடுத்துக்கிறோம். அகைன் கன்கார்டினேட் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், டபுள் கோட்ஸ்ல வந்து டேஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு அங்க ஸ்ட்ரிங்ல வரணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன், அகைன் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்ப ஜஸ்ட் என்டர் பண்றேன். இப்ப என்டர் பண்ண உடனே எனக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா 1 இயர் 2 மந்த்ஸ் 25 டேஸ் ஆகுது. இப்ப அப்படியே டிராக் டவுன் பண்றேன். எனக்கு ஒவ்வொரு நம்பருக்கு ஏத்த மாதிரி நமக்கு இங்க வேல்யூ வந்து இங்க நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இங்க பாருங்களேன், இன்கேஸ் நான் இங்க வந்து 1500 டேஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எம்ப்ளாய்க்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 4 இயர்ஸ் 1 மந்த் 8 டேஸ் ஆகுது. சோ ஈஸியா வந்து நம்ம இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் வித் நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸ் மட்டும் வச்சு. எந்த டேட்டுமே கிடையாது, அவங்களோட ஜாயினிங் டேட் கிடையாது, டுடே டேட் நம்ம யூஸ் பண்ணல, அவங்களோட ஒர்க் கவுண்ட்டை வச்சு நம்ம
எக்ஸ்பீரியன்ஸ் டேட்ல கொண்டு வந்துட்டோம் டேட்டட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. நம்ம நார்மலா யூஸ் பண்ண ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கும் ஒரே டிஃபரெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து இங்க நம்ம 0னு பாஸ் பண்ணிருப்போம். பிகாஸ் நமக்கு எந்த டேட்டுமே கிடையாது, டேட் ரேஞ்ச் கிடையாது. அதுக்காக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு 0னு பாஸ் பண்ணிட்டு செகண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸ் வந்து அசைன் பண்ணிட்டோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். இங்க வந்து 550ங்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2200 நான் ஒரு நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரிசல்ட்ல வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் டேட்டட் இஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் 0 கமா இந்த டோட்டல் ஒர்க் டேஸ் வந்து நான் இங்க கொடுத்துக்கிறேன் கமா என்னோட ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நான் y என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னு செக் பண்ண போறேன். ஓகேங்களா. இயர் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்னு சொல்லிட்டு வருது நமக்கு. 3 இயர்ஸ் நீங்க இங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா தெரியும். இதை நீங்க வந்து ஜஸ்ட் இந்த 1200 டிவைடட் பை 365.25 போட்டோம்னாக்க நமக்கு இங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3 இயர்ஸ் வருது. அதுதான் நமக்கு அங்க 3ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. நீங்க இதை டெசிமல் இருக்கிறத டெசிமல் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அங்க 3 தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா. இப்ப இந்த மாதிரி தான் நமக்கு அங்க ரிசல்ட் வந்திருக்கு. இப்ப இதே ஃபார்முலால நாங்க போயிட்டு m அசைன் பண்ணா என்ன நடக்குதுன்னு பாருங்க. m கொடுத்தனா 39 மந்த் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா டே கொடுத்தோம் அப்படின்னாக்க எனக்கு சேம் அதே 1200 தான் வரும். பிகாஸ் டே வந்து இங்கேயும் நம்ம ஆல்ரெடி டே தான் கொடுத்துருக்கோம். ஸோ டே எடுத்தோம்னா அதே கவுண்ட் தான் நமக்கு வரும். அடுத்தது வந்து YM கொடுக்குறோம். YMங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த மந்த் மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அங்க பாத்தீங்கன்னா 1 இயர் இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து நமக்கு 3 இயர்ஸ் முடிஞ்சு 3 மந்த் அப்படிங்கிற மாதிரி 3 மந்த் அந்த மந்த் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். அகைன் F2 கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா MDன்னு கொடுக்குறேன். MD. இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க நமக்கு அந்த மந்த்தையும் அந்த டேவையும் வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த டேஸ் ரிமைனிங் இருக்கிற டேவை மட்டும் நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம். 14 டேஸ், அதாவது இயரையும் மந்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு டேஸ் மட்டும் நமக்கு கொண்டு வந்து இங்க டிஸ்பிளே பண்ணோம். அடுத்தது வந்து YDங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 105 டேஸ். இது எதை பேஸ் பண்ணி வரும்னா நமக்கு அந்த 3 மந்த் இருக்கு இல்லீங்களா, 3 மந்த்துக்கு வந்து 3 into 30 அந்த மந்த் அது எந்த மந்த்ல அது ஃபாலோ ஆகுதோ அந்த மந்த்துக்கு வந்து 30 டேஸ் இன்டூ பாத்தீங்கன்னா 90 டேஸ் வந்துடும். 3 into 30 90 வந்துடும். ஆல்ரெடி ஒரு 14 டேஸ் இருந்தது. அந்த 14 டேஸ்க்காக இங்க ரெண்டையும் ஆட் பண்ணிடும். அந்த மந்த்ல இருக்கிற டேஸையும் ரிமைனிங் இருக்கிற டேஸையும் இயரை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நமக்கு டேவை ஆட் பண்ணி இங்க வந்து நமக்கு டேவோட கவுண்ட் வந்து ஷோ பண்ணும் டோட்டல் இயருக்கு. ஓகேங்களா. இப்ப இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அது வந்து ஜாயினிங் டேட்டையும் கரண்ட் டேட்டையும் வச்சு நம்ம இந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். அந்த வீடியோவும் பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஓகேங்களா. இப்ப இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.